ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு நம்ம இலக்கியா வந்து அந்த டாக்டர் கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட மனைவி, எங்கள் வீட்டில் வந்து என்னை வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கு சொல்லி வந்து ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரணும் அப்படின்றது என்னவா பேசுகிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, மேடம் நீங்கள் யாருன்னு எனக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். உங்களுக்காக வந்து ஹாட் கேஷாக நான் வந்து 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சுக்கிட்டு நான் கேட்குற சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க. அதுவும் போக நீ மாட்டிக்கிட்டேனாலும் இது வந்து நான் கொடுத்த சர்டிஃபிகேட்னு நீங்கள் வந்து எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒரு பக்கம் நம்மளுடைய கௌதம் சார் வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலினி பார்த்தீங்கன்னா ஓகே பணத்தை கொடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அந்த ஹாட் கேஷை வாங்கி அப்படியே அந்த ட்ராவில் வந்து போடுறாங்க. அப்படியே அவன் மூஞ்சிலே ஒன்று போட்டு இருக்கணுங்க. நம்ம இலக்கிய என்ன பண்ணுறது, நம்மளுடைய அஞ்சலியை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பணம்லாம் நம்ம இலக்கிய வந்து செலவு பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த மாலினிக்கெல்லாம் வந்து சரியான தக்க பதிலடி வந்து நம்ம இலக்கிய வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த அஞ்சலிக்காக பார்த்தீங்கன்னா இந்த போலி டாக்டர் எப்படி இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஒரு போலி ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க. நான் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரே பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்னால் வந்து அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லவளாக இருப்போம் அப்படின்ட்டு வந்து நம்பிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பணத்தை பார்த்தா போனவங்க கூட வந்து வாயை திறக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவெல்லாம் வந்து டாக்டர் தொழிலுக்கு வந்து கேடுகட்டு அசிங்கப்பட்ட இவளெல்லாம் வந்து எதுக்கு டாக்டர் வந்து படிக்க வச்சாங்களோ அவங்க வீட்டில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சார் நம்ம இலக்கியம் போய்ட்டு என்ன சார் கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கா, நான் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படின்றலாம் வந்து நம்ம இலக்கியர்கள் கௌதம் சார் வந்து கேட்குறாங்க. சூப்பராக பண்ண இலக்கியா, அவ்வளோ உன்னை வந்து கண்டே பிடிச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு நீ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும், இவளால் வந்து இதுக்கு மேலே எத்தனை உயிர் போக போதோ, இந்த மாதிரி வந்து எத்தனை குடும்பத்தை வந்து கெடுத்திருப்பா, கண்டிப்பாக வந்து இவ்வளோ வந்து நம்ம சும்மா விடக்கூடாது கௌதம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுடைய இலக்கியாக்கள் நம்மளுடைய கௌதம் சார் வந்து புலம்புறாருங்க. சரி, இங்கே வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஒன்றும் மன தேவையில்ல, அது அப்படியே லேப்டாப்லேயே இருக்கட்டும், நடு நம்ம வந்து வீட்டில் போயிட்டு நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்டல் கிளாரிட்டியாக வந்து ஹெச்டி குவாலிட்டியில் வந்து பக்காவாக நம்மளுடைய கௌதம் சார் வந்து அந்த கேமராவும் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அழகாக வந்து ரெக்கார்டும் வந்து ஆயிருக்குங்க. இதை வச்சு இந்த அஞ்சலி வந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய கௌதம் சார் இலக்கியம் வந்து மடக்க போகிறா இருந்ததாங்க வரப்போகிற எபிசோடெல்லாம் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் எப்படி தொந்தரவு பண்ணி அவளை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதுவும் கார்த்திக் கையாலே வந்து அவளை அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்து நம்மளுடைய இலக்கியா வந்து தீர்த்துக்கு போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுறது வீடியோ எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.